வணக்கம். நான் டாக்டர் யோகஷாலினி, கன்சல்டன்ட் ஆப்ஸ்டிடிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். செப்டம்பர் மாதம் வந்து உலக பிசிஓஎஸ் மாதமா கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இதில பிசிஓஎஸ் பத்தி நெறையா மித்ஸ் இருக்கு. அதாவது நெறையா தப்பான கருத்துக்கள் மக்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. அத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நெறைய பேர் கேட்கறது பிசிஓடிங்கிறது ரேரான ஒரு டிசீஸா? எனக்கு மட்டும் தான் வந்திருக்கா? வேற யாருக்குமே வராதா? அப்படின்னு சொல்றாங்க. பிசிஓடிங்கிறது ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப். அதாவது இந்த கருத்தரிக்கிற அந்த ஏஜ் குரூப் இருக்க லேடீஸ்க்கு ரொம்ப காமனா, அதுவும் இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல நம்ம பார்த்தோம்னாக்க 10ல ஒரு ஆளுக்கு வந்து இது ரொம்ப காமனா வருது. 2வது மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓடின்னா எல்லாரும் நம்மகிட்ட வந்து கேட்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி, எனக்கு நெறைய சிஸ்ட் இருக்கா? இந்த சிஸ்ட்டோட சைஸ் என்னென்ன? இது மைல்டா இருக்கா? மாடரேட்டா இருக்கா? சிவியரா இருக்கா? அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கா? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. பிசிஓடின்றது அதோட கான்செப்ட் படி பார்த்தோன்னா, வளர்ச்சியடையாத கருமுட்டைகள். அதாவது மாசம் மாசம் பீரியட்ஸ் வந்த 1வது நாள்லேருந்து ஆரம்பிச்சு மாதவிடாய் ஒரு சுழற்சியா போகும். இதுல ஒரு சில பேருக்கு அந்த கருமுட்டைகள் கரெக்ட்டா வளராது. அந்த வளராத கருமுட்டைகள் தேங்கி சின்ன சின்ன நீர்க்கட்டிகளா சினைப்பையில நமக்கு தெரியும். பட் அது வந்து பெரிய அளவுல வளர்ச்சி எதுவும் இல்ல. பேர் வந்து பாலிசிஸ்டிக் ஓரின்னு நம்ம சொன்னாலும், நீர்க்கட்டிகளோட சைஸ் வந்து பெரிய அளவுல இருக்காது. தென் ஒரு சில பேர் இது கேன்சரா ஃபியூச்சர்ல மாறுமா? இதுக்கு சர்ஜரி ஏதாவது தேவைப்படுமா? அப்படின்னும் கேட்குறாங்க. இது 2மே தேவைப்படாது. அதுவும் ஒரு தப்பான கருத்து. பிசிஓடி 3வது மித்து. பிசிஓடின்றது ஓவர் வெயிட் உமனுக்கு மட்டும் தான் வருமா? அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுவும் கிடையாது. ஈவன் நார்மல் வெயிட்ட ரொம்ப ஒல்லியா, தின்னா இருக்கிற லேடீஸ்க்கும் கூட பிசிஓடி வரலாம். இது வந்து ஒரு வகையான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவ்வளவு மட்டும் தான். 4வது மித் பிசிஓடி அப்படின்னா, அது ஃபெர்டிலிட்டி மட்டும் ரிலேட்டடா? அப்படிங்கிறத சில சில பேர் கேட்குறாங்க. எனக்கு பிசிஓடி இருந்துச்சுன்னா, இது வந்து குழந்தை பிறக்கறதுல மட்டும் தானே பிரச்சனை வரும். மத்தபடி எனக்கு எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காதுல்ல இதனால அப்படின்றாங்க. பட் அதுவும் எகைன் தப்பான கருத்து. பிசிஓடி அப்படின்னா, உள்ள வந்து ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓவரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஒரு டயபெட்டிஸ் வர பொட்டன்ஷியல், பீரியட்ஸ் இர்ரெகுலரா வரது, தென் ஒபிசிட்டிக்கான சான்சஸ் அண்ட் யங் ஏஜ்லேயே வந்து சர்க்கரை வியாதி, ஹை பிரஷர் அதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க கொஞ்சம் பெட்டர் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறது வந்து நல்லா இருக்கும் வரும். 5வது மித்து. பிசிஓடி வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் மட்டும் தான். ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால, இல்ல கரெக்ட்டான எக்ஸர்சைஸ் இல்லாதனால அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. பிசிஓடி ஒரு சில பேருக்கு ஜெனடிக்கா கூட வரலாம். ஒரு 10% ஆஃப் த லேடீஸ்க்கு பிசிஓடி அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து, இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த மாரி ஜெனடிக் இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட வரலாம். பிசிஓடி இருந்தா பிரெக்னன்ட்டே ஆக முடியாது. இதுவும் நெறையா யங் ஏஜ் கேர்ள்ஸ், அதாவது ஒரு ஒரு 18, 20 இயர்ஸ்ல பிசிஓடி இருக்கு, இர்ரெகுலர் சைக்கிள் இருக்குன்னு பேரண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா, நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் அத தான் கேட்பாங்க. பிசிஓடி இருக்கே, பொண்ண வெளில அனுப்பிச்சுட்டு நம்மகிட்ட இங்க கேள்வி கேட்பாங்க. இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கே டாக்டர், இதனால ஃபியூச்சர்ல வந்து என் குழந்தைக்கு ஏதாவது ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குமா? பிசிஓடி இருந்தா ஈக்குவலன்ட் டூ ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பிசிஓடி இருக்கிற நெறையா பேரு ட்ரீட்மெண்ட் இல்லாமலே ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணி, ஈவன் அவங்க நார்மலா ஹெல்தியா இருந்தாலுமே கூட, தே கேன் பிகம் பிரெக்னன்ட் ஆன் தேர் ஓன். எல்லாருக்குமே டேப்லெட்ஸ், மருந்து, மாத்திரை அவசியப்படாது.